ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய மகிமை நம்ம மத்தியிலே உலாவுகிறதற்காக கர்த்தருக்கு மகிமையை, ஸ்துதியும், ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம். அருமையாக மீண்டுமாக இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக சந்தர்ப்பத்தை தந்த அன்பு போதகர்கள் அவர்களுக்கும், சபையின் மூப்பர்கள், தலைவர்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் காத்திருக்கணும். ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்கறதுனால ஒரு பிரயோஜனம் வராது. ஆமென். கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வேலைக்காரன் குணமாவான்னு சொன்ன மாதிரி ஒரே ஒரு வார்த்தை, நம்முடைய ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை தலையை கீழாக மாற்றி போடும். ஆமென். புரட்டி போடும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இன்றைக்கு முதல் வாரத்தில் நம்ம ஆண்டவருடைய பந்தியிலே கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பங்கு கொள்ளும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இது கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க பெற்றிருக்கிற ஒரு விசேஷித்த விதமான ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியம். அது எத்தனை பேர் அதோட உள்ளான அர்த்தத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. நாம் அவரோடு கூட இணைந்தவர்கள், நாம் அவரோடு கூட ஒன்றைத்து இருக்கிறவர்கள் என்பதை அறிவிக்கும் விதமாக இந்த பந்தியில் நாம் பங்கு பெறுகிறோம். இந்த பந்தி எதற்கு அடையாளம் என்றால், ஆண்டவருடைய புது உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. பழைய உடன்படிக்கைகள், அநேக உடன்படிக்கைகளை கர்த்தர் தன்னுடைய தாசர்களோடு செய்தார். ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை செய்தார், நோவாவோடு உடன்படிக்கை செய்தார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், மோசேயோடு உடன்படிக்கை செய்தார், தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்தார். இத்தனை உடன்படிக்கைகளும் முழுமை பெற வேண்டியதாக ஒரு உடன்படிக்கை தான் புது உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தியாகத்தினாலே, தன்னுடைய இரத்தத்தினாலே நிறைவேற்றினார். எல்லா உடன்படிக்கைக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது, ஒரு சீல் இருக்குது. ஆதாம் பண்ண உடன்படிக்கையில் பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னார், அந்த மரத்தோட கனியை புசிக்கக்கூடாது. என்ன பிளஸ்ஸிங் கொடுத்தாரு? நீங்கள் பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னார். அதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அல்லது ஒரு மிருகத்தின் இரத்தத்தினாலே அந்த உடன்படிக்கையை உறுதி பண்ணினார். எல்லா உடன்படிக்கையுமே இரத்தத்தினாலே தான் உறுதிப்படப்பட்டது. எல்லா உடன்படிக்கையுமே நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த உடன்படிக்கையிலே ஒரு இரத்தம் சிந்தப்படும். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின பொழுது ஆபிரகாம் 3 வயது கிடாரியை 3 வயது காளையும் கொண்டு வந்து துண்டித்து அவைகளை வைத்தார் என்று வாசிக்கிறோம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில். அந்த இரத்தத்தின் வழியாக அவர் கடந்து சென்ற பொழுது அது நடுவே ஒரு அக்கினி தோன்றி கர்த்தர் அவரோடு கூட உடன்படிக்கை செய்தார். மோசே உடன்படிக்கையை செய்யும் பொழுது இந்த உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று ஆடுகளின், மாடுகளின், காளைகளின் இரத்தத்தை தெளித்து உடன்படிக்கையை உறுதி செய்தார். தாவீது, மோசே, எல்லாரிடத்துலையுமே நோவா ஒரு பலிபீடம், ஒரு இரத்தம் சிந்தப்பட்டது. இதெல்லாம் நிழலான ஒரு உடன்படிக்கை. நிஜமான உடன்படிக்கை தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்து தன்னுடைய தியாகத்தினாலே செய்த உடன்படிக்கை. மகா பெரிய உடன்படிக்கை. தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்பதற்கான ஒரு மீண்டுமாய் ஒரு அத்தாட்சியை தருவதற்கான உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையிலே ஆண்டவருடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டு மனிதன் விலகி போன பிறகு ஒரு நிலையான ஒரு உடன்படிக்கை இல்லை, ஒரு தற்காலிகமான உடன்படிக்கைகள் தான் செய்து கொண்டு வந்தது. நிரந்தரமாக இறைவனோடு கூட இணைக்கிற ஒரு உடன்படிக்கை தான் இந்த புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கையின் அடையாளமாகத்தான் தன்னுடைய சரீரத்தையே, தன்னுடைய இரத்தத்தையே அவர் நமக்காக கொடுத்தார். அந்த இரத்தத்தின், அந்த உடன்படிக்கையின் அடையாளம் தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். பஸ்கா பண்டிகையின் ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் இந்த புதிய உடன்படிக்கையிலே நமக்காக சிந்தப்பட்டது. இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக நம்ம என்ன ஆகிறோம்? தேவனோடு கூட ஒரு உறவுக்குள்ளாய் நாம் கடந்து வருகிறோம். ஆகிறோம், தேவனுடைய குடும்பத்திலே சுதந்திரர்களாகிறோம். தேவனுடைய மகா பெரிய இறைவனுடைய சகலவற்றுக்கும் நீங்களும் நானும் சுதந்திரவாளிகளாகிறோம்.
பரலோகம் என்னென்னவெல்லாம் வைத்திருக்கிறதோ, தேவன் எதையெல்லாம் மணிக்குழுத்துக்காக வைத்திருக்கிறாரோ, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, பூமியையும் அவர் மனுபுத்திரருக்கு கொடுத்தாருன்னு சொல்லி சங்கீதத்தில் எழுதியிருக்கோம். மனுபுத்திரருக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புது உடன்படிக்கையின் மூலமாக, இந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு முத்திரை என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர். அதற்கு முத்திரை நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையின் முத்திரை பரிசுத்த ஆவியானவர். நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது, அவருடைய இரத்தம் என்ன செய்தது? நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தியது. அவருடைய தியாகத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய சிலுவை மரணத்தின் மேலே நம்பிக்கை வைத்தவர்களாய், இயேசு என்று ஒருவர் வந்தார். அவர் இறைவனுடைய அவதாரம், இறைவனுடைய மனு உருக்கொண்டு வந்த இறைவன். அவர் இந்த பூமியிலே உலாவினார், பூமியிலே வாழ்ந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார், மரணத்தை சந்தித்தார், முழுமையாய் மரித்து இரத்தத்தை சிந்தினார், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு ஏறி சென்றார், மீண்டுமாய் வருவார். இந்த இரத்தத்தினாலே நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது எனக்கு புது வாழ்வு கிடைக்கிறது என்கிற நம்பிக்கை தான் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதற்கான அடிப்படை. சரியா? இந்த ஒரு நம்பிக்கையின் மூலமாகத்தான் உங்களுக்கும் எனக்கும் புது பிறப்பு அல்லது ஒரு புது வாழ்வு என்று அமைந்திருக்கிறது. இதற்கு தான் விசுவாசியே நீ பதறாதேன்னு அருமையாக பாடணும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்ம யாருமே இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்த்தது கிடையாது, அவர் சிந்தின சிலுவை பாடுகளை நம்ம பார்த்தது கிடையாது. ஆனாலும் விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டதினாலே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய அதிகாரம். பரலோக ராஜ்யத்தின் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய குடும்பத்திலே நீங்களும் நானும் பிள்ளைகள் என்கிற அதிகாரம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஃபேமிலியில் நமக்கு என்னென்னலாம் உரிமை இருக்கிறதோ, ஒரு மகனாக ஒரு மகளாக என்னென்னவெல்லாம் உரிமை இருக்கிறதோ, அது சின்னது. ஒரு குடும்பம் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரரோட குடும்பமாக இருந்தாலுமே ஒரு கால வரைக்கு உட்பட்டது தான், ஒரு லிமிட்டெட். இட் இஸ் லிமிட்டெட். பட் காட்ஸ் ஃபேமிலி இஸ் அன்லிமிட்டெட். காட்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். காட்ஸ் everything which he has kept for you and me belongs to us through this covenant. அந்த உணர்வோடு கூட தான் நம்முடைய கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெற வேண்டும். இறைவனோடு ஒன்று சேர்ந்தோம். 1 கொரிந்தியர் 6:17 சொல்கிறபடியாக அவரோடு இசைந்திருக்கிறவன் அவருடைய ஒரே ஆவியாக இருக்கிறான். எபேசியர் 5:30 வாசிக்கும் பொழுது அவர் ஒரே மாம்சமாக இருக்கிறார். நாம் அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் உரியவர்களாக இருக்கிறோம், அவருடைய சரீரத்துக்கு உரியவர்களாக இருக்கிறோம். We are the bones and the flesh of his flesh, bones of his bones. இது ஒரு ஆவிக்குரிய ஆழமான சத்தியம். Christ in us and we in Christ. இது இந்த பந்தியிலே நாம் அதை அறிக்கையிடுகிறோம், அதை உறுதிப்படுத்துகிறோம். இந்த பந்தியிலே எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய திரு சரீரத்தையே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால தான் இங்கே வரும்பொழுது ஒரு நடுக்கத்தோடு கூட, ஒரு பக்தியோடு கூட அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த சரீரம், கர்த்தருடைய பரிசுத்த ரத்தம். வெறும் திருவிருந்து கிடையாது, வெறுமனே ஐக்கிய பந்தியோ அல்லது அந்த மாதிரி கிடையாது. அதோட அடையாளம் என்னவென்றால் we are partaking in the very body of the Lord Jesus Christ and the very blood of the Lord Jesus Christ. What are all the blessings that has been promised through the blood? It will come to us through this blood. இந்த இரத்தத்தின் மூலமாக ஆண்டவருடைய பந்தியிலே நமக்கு சேர கிருபை கொடுக்கப்படுகிறது. அதனால தான் அழைப்பு கொடுக்கும் பொழுது போதகர்கள் சொல்லுவாங்க, ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்தில் அறிக்கையிடணும் அப்படின்னு சொல்லி. கர்த்தரிடத்திலே சரியாக்க வேண்டிய காரியங்கள் உண்டு, சக மனிதரிடத்திலே சரியாக்க வேண்டிய காரியங்களும் உண்டு. நாம் தேவனோடு மாத்திரம் ஒரு தலையாக இருந்து விட்டால் பத்தாது. கர்த்தருடைய அன்பு இந்த பக்கமும் பாய வேண்டும், மனிதர்களிடத்திலும் செல்ல வேண்டும். சக மனிதர்களிடத்தில் கசப்போ, சக மனிதர்களிடத்தில் அன்பு குறைவோ, வெறுப்போ, எந்த விதமான விரோதமோ பகையோ இருக்குமானால் அதையும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிட்டு என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பந்தியிலே கலந்து கொள்ள வேண்டும். சரியா? இந்த உணர்வோடு கூடத்தான் நம்ம ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்கிறோம். அது எத்தனை முறை வேண்டுமானால் இருக்கலாம், வாரம் ஒரு முறையாக இருக்கலாம், மாதம் ஒரு முறை இருக்கலாம், தினமும் கூட இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவருடைய பந்தியிலே பங்கு பெறும் பொழுது அவருடைய இரத்தத்தின் மகிமையை, மகத்துவத்தை நாம் தியானித்தவர்களாக பங்கு பெற வேண்டும்.
இன்றைக்கு நான் உங்களோடு கூட தியானிக்க போகிற காரியம் கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து தான் நான் பேச போகிறேன். சரியா? ஆண்டவருடைய ரத்தத்துக்குரிய மகிமை என்றால் என்ன? வாட் இஸ் தி கிரேட்டஸ்ட் திங் அபவுட் த பிளட் ஆஃப் ஜீசஸ்? அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினால நாங்கள் பேசுகிறோம், இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம், இயேசுவின் ரத்த கோட்டை என்னெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வேதத்தின்படியாக, அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் மென்ஷன்ட் அபவுட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்? ஓகே, அதை குறித்ததான அறிவு இருக்கும் பொழுதுதான் நாம் கலந்து கொள்ளுகிற பந்தி, நாம் பெற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வகையான காரியம் என்று நமக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் தான் தன்னுடைய ரத்தத்தை அவர் என்ன பண்ணாரு? நமக்காக சிந்தினார். ஓகே, யோவான் 6 அந்த வசனம் வாசிங்க பிரதர், 53 யோவான் 6:53. ஆமென். தேவகுமாரன் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நாம் பங்கு பெறாவிட்டால் நமக்குள்ளே ஜீவன் இல்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தையை நமக்காக சிந்தினார், நமக்காக ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 10 அவர் சிலுவையிலே தன்னுடைய மாம்சமாகிய திரையை கிழித்தாராம். அடையாளமாக பழைய உடன்படிக்கையில் திரைச்சீலை இருந்தது. அந்த திரைச்சீலை என்ன செய்தது? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு தடையாக இருந்தது, நேரடியாக தேவ சமூகத்தை அடைய முடியாதபடிக்கு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவர் தன்னுடைய மாம்சமாகிய திரைச்சீலை கிழிக்கப்பட்டதினாலே தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தாராம். இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக. த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ், அவரே தான் ஆட்டுக்குட்டி, அவரே தான் ஆசாரியர். அவருடைய ரத்தத்தை, தன்னுடைய சொந்த ரத்தத்தையே எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து நமக்காக நித்திய மீட்பை ஆண்டவர் உண்டு பண்ணினாராம். சரியா? அதை அடையாளமாகத்தான் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. மை ஓன் பிளட் ஐ எம் ஷெட்டிங் ஃபார் யூ. சகரியால 9:11 பழைய உடன்படிக்கையில் நான் வாசிக்கிறேன், பழைய ஏற்பாட்டில், உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே குழியில் அடைபட்ட உன்னுடைய ஜனங்களை நான் விடுதலையாக்குவேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையின் ரத்தமாக நமக்கு அது சிந்தப்பட்டது. இப்போ அந்த ரத்தத்துக்கு என்ன மகிமை என்றால், வாட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ் இஸ், மாம்சத்தின் உயிர் அதில் ரத்தத்தில் இருக்கிறது. த லைஃப் ஆஃப் அ பாடி இஸ் இன் தி பிளட். ஓகே, அப்போ ஒரு மாம்சத்தின் ஜீவன், ஒரு உயிர் என்று சொல்லப்படுவது ரத்தம். அப்போ இயேசுவின் ரத்தம் என்று சொல்லப்படும் பொழுது இயேசுவின் ஜீவன். த பிளட் ஆஃப் ஜீசஸ் இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் த லைஃப் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுக்கு சமமாக இருக்கிறது. அவர் முழுவதுமாக அந்த சிந்தின ரத்தம் என்ன செய்யுது? நமக்கு ஜீவனை கொடுக்கிற ரத்தமாக இருக்கிறது. எபிரேயர் 13:20 விதமாக சொல்லுகிறது, இந்த இரத்தத்தினாலே அவர் அடைபட்டு கிடந்த அந்த மரணத்தின் கட்டு இந்த இரத்தத்தினாலே திறக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே மரித்தோரிலிருந்து அவரை எழும்பி வர பண்ணின தேவன். சரியா? இந்த இரத்தம் நமக்கு என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கான ஒரு வாசலை நமக்கு திறக்கிறது, பாதாளத்தின் கதவுகளை திறக்கிறது. அடுத்ததாக வேதத்து வசனம் சொல்லுகிறபடியாக மகிமையான கிருபாசன தண்டிலே கிட்டி சேருவதற்கான நமக்கு கிருபையை, பாக்கியத்தை கொடுக்கிறது. எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த கிருபாசனத்தின் மேலே அந்த ரத்தத்தை தெளித்து அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தாரோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக இந்த மகிமையான கிருபாசன தண்டிகளை சேருகிற கிருபையை கொடுத்திருக்கிறது. அதனால தான் உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனோடு முகமுகமாக அவரோடு கூட உறவாட கிருபை கிடைத்திருக்கிறது. You are privileged to have a face-to-face conversation with the Lord God Almighty.
எத்தனை பேர்த்துக்கு அது தெரியும்? we have the privilege. அவரோடு அவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் அவருடைய இரத்தத்தின் மூலமாக அவரோடு கூட உறவாட முடியும், அவரோடு உரையாட முடியும், அவரோடு கூட நம்முடைய எல்லாவற்றையும் அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும். தூரத்தில் நின்று அல்ல, மார்பிளை அடித்து கொண்டு ஆயக்காரனை போல அழுதது ஒரு காலம். நம்முடைய பாவங்களுக்காக நாம் நொந்து புலம்பியது ஒரு காலம். அந்த பாவத்தை கர்த்தர் மன்னித்தார் என்றால் மீண்டுமாக அந்த புலம்பல் நமக்கு வருவதில்லை. புலம்பலுக்கு பதிலாக கர்த்தர் என்ன தருகிறார்? உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கிறார். ஆனந்த கட்டினால், ஆனந்த தைலத்தினால் நம்மை பூசுகிறார். ஆனந்த தைலம் என்ன சொன்னாங்க? ஆரோனுடைய சிரசின் மேலே வார்க்கப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் கீழே வழிகிறதுமான நல்ல தைலமா இருக்கிறது, நல்ல தைலமா இருக்கிறது. அப்படியாக ஒரு ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். அவரோடு கூட தகப்பன் பிள்ளை என்ற உறவிலே அவரோடு கூட உறவாட நம்மால் முடியும். அவரோடு கூட ஒரு ஆண்டவருடைய சமூகத்திலே மரியாள் எப்படி ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாரோ அதை போலவே நீங்களும் நானும் அவருடைய பாதத்திலே அமர முடியும், அமர்ந்து அவரோடு கூட பேச முடியும். இந்த கிருபையைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது. மகிமையின் சிங்காசனத்துக்கு கிட்டி சேரும்படியாக எபிரேயர் 4:16 எழுதியிருக்கிறபடியாக இந்த ரத்தம் செய்த காரியங்கள் நான் விரைவாக சொல்லிக்கொண்டு போகிறேன். உங்களுக்கு முடியும் என்றால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது இது யூடியூப்ல இருக்கும், பின்னாடி நீங்கள் அதை கேட்டு அதோட நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நான் வசனத்தை சொல்லிக்கொண்டு நான் செல்கிறேன். முதலாவதாக இந்த ரத்தம் நமக்கு என்ன செய்தது என்றால், நம்மை மீட்டு கொண்ட இயேசுவின் ரத்தம். The blood of Jesus that has redeemed us. மீட்டு கொண்டது என்றால் என்னென்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, த ரிடம்ஷன் என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி வி பிலாங் டு சம்படி பட் வி ஹவ் பீன் லாஸ்ட் அண்ட் வி ஹவ் பீன் ரீபாட். நம்ம ஒருவருக்கு சொந்தமாக இருந்தோம், ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த உறவை நாம் இழந்து போய் தூர போய்விட்டோம், தள்ளப்பட்டு போய்விட்டோம். ஆனால் திரும்பவுமாக அதை மீட்டு கொண்டு வருவது தான் இந்த ரிடம்ஷன், மீட்பு. கர்த்தருடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய சாயலை விட்டு விலகி அவருடைய கிருபையை நின்று விழுந்து பாவத்தினாலே நாம் என்ன செஞ்சோம்? தூரமாக போகும் பொழுது இந்த ரத்தம் நம்மை மீட்டு கொண்டது. இந்த வசனத்தை வாசிங்களேன். 1 பேதுரு 1:19. 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம என்ன செய்கிறது? நம்மை மீட்டு கொண்ட ரத்தமாக இருக்கிறது. எபேசியர் 1:7. இன்னும் கொலோசியர் 1:14. இப்போ வாசிக்க கேட்ட கொலோசியர் 1:14 வாசிங்க பிரதர். பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். குமாரனாகி அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு என்ன செய்திருக்கிறது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் காரியம், உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நம்மை பாவங்களை மன்னித்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆண்டவருடைய ரத்தம் என்ன செய்தது? நம்மை பாவங்களை மன்னித்த ரத்தம். ரெண்டாவது, மீட்டு கொண்டதோடு நிற்கவில்லை. காணாமல் போயாச்சு, தொலைஞ்சு போன பொருள் திரும்பவுமாக போய் அதை மீட்டு கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவர் என்ன செய்தாராம்? அந்த இரத்தத்தினாலே தன்னோடு மீண்டும் ஒப்புரவாக்கி கொண்டாராம். We were reconciled with God by the blood of Jesus. For example, அந்த காணாமற் போன கெட்ட குமாரனுடைய கதை தெரியும். அவர் என்ன பண்ணாரு? அப்பாவோட சொத்தெல்லாம் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அப்பாவுடைய அன்பை விட்டு, அவருடைய பாதுகாப்பை விட்டு பிரிந்து போனார். திரும்ப வந்த பொழுது அவர் திரும்பவுமாக குடும்பத்தில் சேர்க்கப்பட்டு திரும்பவுமாக தகப்பனோடு என்ன செய்தார்? ஒப்புரவாக்கப்பட்டார். ஓகே, எங்கே வசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 5:10-11 நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த ரத்தம் வாசிங்க. தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். அவருடைய மரணத்தினாலே நாம் அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம். கொலோசியர் 1:20 வாசிங்க. அவர்
சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அடுத்த வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென். ஒரு மகா பெரிய காரியத்தை இந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு. நாம் முதல்ல எப்படி இருந்தோம்? அந்நியர்களாக இருந்தோம், துர்க்கிரியைகளுக்கு பாத்திரராக இருந்தோம், மனதிலே சத்துருக்களாக இருந்தோம். ஒவ்வொருத்தரும் அப்படி தான் இருந்தோம். பாவத்தின் பிடியிலே சிக்கி, பிசாசின் பிடியிலே சிக்கி, உலகத்தின் பிடியிலே மாயையிலே சிக்கி என்னவா இருந்தோம்? அந்நியர்களாக இருந்தோம். தேவனுடைய கிருபைக்கு அந்நியர்களாக இருந்தோம். துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாக இருந்த என்னை நம்ம என்ன பண்ணாராம்? பரிசுத்தர்களாய் மாற்றி இருக்கிறாராம். We are called as saints, my brother, my sister. You know that? பரலோகம் உங்களை என்னை அழைப்பது பாவி என்று அல்ல, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள். பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக. என்ன ஒரு கிருபை பாருங்க. அந்த ரத்தம் சிந்தினதுக்கான அர்த்தம் கண்டிக்கப்படாத, அதாவதுன்னா அன்கண்டெம்டு. அடுத்த வசனம் இங்கிலீஷில் போடுங்க பிரதர். And you once were alienated and enemies in your mind by wicked works, yet now he has reconciled. Next verse போடுங்க இங்கிலீஷில். Holy, blameless and above reproach. யாரும் நம்மளை பார்த்து இவன் கெட்டவன், இவன் பொல்லாதவன் சொல்லிடக்கூடாதான். அதுதான் கண்டிக்கப்படாதவர்கள். நம்ம பார்த்து யாரும் குற்றம் சாட்டிடக்கூடாது, இவன் என்ன பண்ணுனான்ட்டு. பிசாசோட வேலை என்னன்னா, அவனுடைய ஆட்களோட வேலை என்னன்னா, எப்பவுமே குற்றம் சொல்லிகிட்டே இருக்கணும். நம்மை குறித்து குற்றம் சாட்டி கொண்டே இருக்கணும். இரவும் பகலும் ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன் அவனுக்கு பேர் இருக்கு. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, இரவும் பகலும் தம்முடைய சகோதரர்கள் மேலே குற்றம் சாட்டுகிறவன் பொல்லாத பிசாசும் அவனுடைய சேனைகளும். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நம்மை கண்டிக்கப்படாதவர்களாக நிறுத்துகிறாராம், குற்றமற்றவர்களாக நிறுத்துகிறாராம், பரிசுத்தர்களாக நிறுத்துகிறாராம். நம்ம யாரு? We are holy people, we are blameless people, we are under without reproach by the blood of Jesus. இதுக்கு பேர் தான் reconciliation. இதுக்கு பேர் தான் reconciliation. சும்மா ஒவ்வொரு வாக்குன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம். எப்படியாக இருந்த நம்மை எப்படியாக மாற்றி இருக்கிறார், இப்படியாக மாற்றி இருக்கிறார். That is the reconciliation by the blood of Jesus. தம்முடைய இரத்தத்தினாலே. அதோட மெயின் அடையாளம் என்ன தெரியுங்களா? ஒப்புரவாக்குதல் ஒரு அடையாளம் சமாதானம். சமாதானம். தேவனோடு நம்ம ஒப்புரவாகும் பொழுதெல்லாம் நடுவில் பிரிஞ்சு போயிடுவோம், மறுபடியும் திரும்ப போயிடுவோம். அப்போ என்ன பண்ணணும்? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாகும் பொழுது முதல் காரியம் உங்கள் உள்ளத்தில் நடைபெறுகிற காரியம் சமாதானம். பாவம் செய்து அவரை விட்டு பிரிந்து போயிருந்தாலும் சரி, அக்கிரமங்கள்னாலே வெளியில் போயிருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் திரும்ப வரும் பொழுது உள்ளத்தில் வருகிற முதல் காரியம் சமாதானம். தட் மீன்ஸ் யூ ஆர் reconciled back to your father. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடையை நுரையை தள்ளி புடர்ந்து துப்புகிற கடலை போல கொந்தளித்து பொங்கி சேற்றையும் அலைகளையும் பொங்கி தள்ளுகிற கடலை போல உலாவிக் கொண்டிருக்கிற உள்ளம், ஒரு சமாதானம் இல்லாமல் தவிக்கிற உள்ளம். எது வந்தாலும் தேத்த முடியாது, எவ்வளவு பணம் வந்தாலும் தேத்த முடியாது, எவ்வளவு சொத்து ஆஸ்தி இருந்தாலும் இல்லை, எவ்வளவு உலகத்தின் காரியங்கள், மாம்சத்துக்குரிய காரியங்கள், சுக இன்பங்கள், சிற்றின்பங்கள் எது வந்தாலும் இந்த சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. You will not have peace in any of the things of the world. Even if you have, that will be temporary. பாருக்கு போய் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் தான், திரும்ப வந்தால் மறுபடியும் சமாதான குறைவு தான். வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வந்தாலும் கொஞ்ச நேரம் தான், திரும்ப வந்தால் சமாதான குறைவு தான். தேவனோடு ஒப்புரவாகும் பொழுது மட்டும்தான். கர்த்தர் யாருக்கும் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? நீங்கள் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக இருந்த மீண்டுமாய் அவரை விட்டு வெளியே போயிருக்கிறீங்க, உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற அந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், கம் பேக் டு மீ. என்னிடத்தில் திரும்ப வா, உனக்காக நான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், உனக்காக என்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறேன், என்னிடத்தில் திரும்பி வா, உனக்கு சமாதானம் உண்டு. There is peace in the presence of God. Hallelujah. Amen. அடுத்ததாக மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நம்மை பாவங்களிலிருந்து கழுவிய இயேசுவின் ரத்தம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நம்முடைய கர்த்தராகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்கள் 1, 2 என்ன வேணாலும் எழுதி வைக்கலாம். ஆயிரக்கணக்கான பாவங்களாக இருந்தாலும் சரி, செவேர் என்று இரத்த சிவப்பான பாவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. சங்கீதம் 51 வாசிக்கும் பொழுது தாவீது அந்த சங்கீதத்தில் கதறி ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கும். என்னை சுத்திகரியும், நான் சுத்தமாவேன். ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், என்னை கழுவும், நான் வெண்மையாவேன்னு சொல்லி கேட்பார். அது எதோட அடையாளம்னா அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிறதுக்கான அடையாளம். கிளன்சிங். எபிரேயர் 9 அதிகாரம் 14 வசனம், எபிரேயர் 10:22, சங்கீதம் 51 1, 2, 7 இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவருடைய ரத்தம் நம்ம என்ன செய்கிறதாம்? நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறதாம். நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. அடுத்ததாக 5வது காரியம், நம்மை கழுவுகிறது மட்டுமல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அதான் சொல்ல வந்தேன். ஃபஸ்ட்டு வாஷிங், செகண்ட் திங் இஸ் சாங்டிஃபைங். இந்த ரெண்டுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன். எபிரேயர் 13 அதிகாரம் 12 வசனம், எபிரேயர் 13:12. அவருடைய ரத்தம் என்ன செய்கிறது? நம்மை கழுவுகிறது மட்டுமல்லாமல் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. எபிரேயர் 13:12. இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவுகிறது மட்டுமல்லாமல் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிற இயேசுவின் ரத்தம். அதாவது கழுவுறதுக்கும் பரிசுத்தப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னேன் இல்லையா? கழுவுதல் என்பது முதல் முறையாக நம்முடைய அசுத்தங்களை கழுவுகிறது. பரிசுத்தங்கிறது தினம் தினம் சுத்திகரிச்சுட்டே இருக்கிறது. இப்போ பாத்திரம் ஒரு வருஷம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? கருப்பாக கிடக்கும் இல்லையா? அதை எடுத்து கழுவுறோம்ல, சுத்திகரிக்கிறது அது முதல் காரியம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம்? தினம் தினம் அதை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ கிளென்சிங் ஆர் த வாஷிங் இஸ் ஃபார் தி நியூ பார்ன் லைஃப், whereas the sanctification is for the spiritual life. நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு பரிசுத்தமாக்கப்படுகிற காரியம் அதையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் செய்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது இயேசுவின் ரத்தம். ஒவ்வொரு நாளும் தீமோத்தேயுல வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயுல வாசிங்கன்னா 2:21 இருக்கும். அனுதினமும் தன்னை சுத்திகரித்து கொண்ட பாத்திரம், சுத்திகரித்து கொண்ட பாத்திரம். பாருங்க, அவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால், if he cleanse himself from the later, அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்போம். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கும்படியாக தான் நம்ம அழைத்திருக்கிறார். சும்மா வந்தோம் போனோங்கிறதுக்காக கிடையாது. நம்ம என்ன இருக்கணும்? பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். we should be a holy vessel. holy vessel. ஹோலினஸ் பற்றி யார் இப்போ பேசுறதில்ல அதிகமாக. நீங்கள் இயேசுவை சுமந்து செல்லுகிற பாத்திரங்கள், தேவாதி தேவனை சுமந்து செல்லுகிறவர்கள். நம்ம ஒரு அருமையான சமையலை ஒரு அசுத்தமான பாத்திரத்தில் வச்சா என்ன ஆகும்? அம்மாக்கள் சகோதரிக்கெல்லாம் தெரியும், கெட்டு போயிடும், வைக்க மாட்டோம். அருமையான சமையலை கூட அசுத்தமான பாத்திரத்தில் வைக்க முடியாது என்றால், மகா பெரிய தேவனை, பரிசுத்தவான்களின் ராஜாவை, பரிசுத்தரை எப்படியாக நம்முடைய பாவ சரீரத்தில் நாம் சுமக்க முடியும்? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அணுதினமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அணுதினமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். We are called to cleanse, we are called to sanctify ourselves in the blood of Jesus every day. அவர் செய்வார். நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியதுதான் நம்முடைய காரியம். ஸோ நம்மை கழுவுகிற இயேசுவின் ரத்தம் முதலாவதாக நம்ம பார்த்தோம். நம்மை மீட்டுக்கொண்ட இயேசுவின் ரத்தம். ரெண்டாவதாக நாம் பார்த்தோம் பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கிய இயேசுவின் ரத்தம். மூன்றாவதாக நம்மை கழுவிய இயேசுவின் ரத்தம். நான்காவதாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிற இயேசுவின் ரத்தம். ஐந்தாவதாக நம்மை நீதிமான்கள் ஆக்குகிற இயேசுவின் ரத்தம். ஆறாவதாக நம்மை நீதிமான்கள் ஆக்குகிற இயேசுவின் ரத்தம்.
நீதிமான்களாக்குகிற இயேசுவின் ரத்தம் எங்கே எழுதியிருக்குன்னா ரோமர் 5:9 இருக்கு. அவருடைய ரத்தத்தினாலே நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மூணும் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவம். கழுவினோம், கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் 6:11 வாசிச்சிங்கன்னா 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டாம், 11 மட்டும் வாசிங்க. அதில் முன்னாடி எழுதியிருக்கோம் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி. அசுத்தர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமென். இந்த 3 ப்ராசஸும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நாம் கழுவப்பட்டோம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். இந்த நீதிமான்களாக்கப்படுகிறதுங்கிறது ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? we are vindicated of our old position. இப்படித்தான் இருந்தோம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாத மாதிரி நீதிமான், இவன் பாவி, இவள் பாவி என்கிற ஸ்டேட்டஸ் மாறி போய் புது ஸ்டேட்டஸ் என்ன? இஸ் a justified person. நீதிமான் ஆக்கப்பட்டவன், நீதிமான் ஆக்கப்பட்டவள். When God sees us through the blood of Jesus, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் பரிசுத்த தேவன் பார்க்கும் பொழுது உங்களை குற்றமற்றவர்களாக பார்க்கிறார், நீதிமான்களாக பார்க்கிறார். இந்த காரியத்தை அவர் வருகிற நாள் வரைக்கும் செய்துக்கிட்டே இருப்பார். நாம் அவரை சந்திக்கிற நாள் வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பார். எவ்ரி டே, பிகாஸ் த ஃபைனல் க்ளோரிஃபிகேஷன் வில் பி கமிங். கடைசியாக வரும், நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை முழுமையாய் மகிமைப்படுத்துகிற நாள் வரும். அந்த நாள் வரைக்கும் அவருடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன செய்கிறார்? நீதிமான்களாக காத்து கொண்டிருக்கிறார். சரியா? நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம், கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். 6வதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ரத்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ரத்தம். ரெவலேஷன் சாப்டர் 12:10, வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அடுத்த வசனம். மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, சோதனைகளை ஜெயிக்க, உலகத்தின் வல்லமைகளை ஜெயிக்க, the sure thing is the blood of Jesus. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். ஜெயம் கொடுக்கிற இயேசுவின் ரத்தம். அடுத்ததாக நமக்கு சுகத்தை தருகிற இயேசுவின் ரத்தம். வெறும் ஜெயத்தை கொடுத்துட்டு விட்டுறதில்லை, சரீர பிரகாரமாகவும் அந்த ரத்தத்தினாலே, ரத்தம் சிந்தப்பட்ட அந்த தழும்புகளினாலே நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். ஏசாயா 53:5 1 பேதுரு 2:24 வாசிச்சிங்கன்னா, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். 2 இருக்கு, குணமாகிறோம் அப்படின்னு இருக்கும் பழைய உடன்படிக்கையில். 1 பேதுருல வாசிச்சிங்கன்னா குணமானீர்கள் அப்படின்னு இருக்கும். உங்களையும் என்னையும் சுகப்படுத்துகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அடுத்ததாக, உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். நித்திய ஜீவனை கொடுக்கும். எவ்வளவு கிருபை பாருங்க. இது ஒரு பெரிய ஒரு ஸ்டடி. முதல்ல நான் எடுத்திருக்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் இதை அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல. நான் ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். அடுத்ததாக, நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிற இயேசுவின் ரத்தம். யோவான் 6:52 வாசித்தோம். 52 56 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. வாசிச்சிங்கன்னா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய ரத்தத்தில் நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இட்டர்னல் லைஃப் இஸ் கிவன் டு பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். முதல்ல சொன்னேன், பிளட் இஸ் ஈக்குவல் டு லைஃப். ரத்தம் என்பது ஜீவன். இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ஜீவன். இயேசுவின் ஜீவன் நித்திய ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அவருடைய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய இரத்தத்தின் மூலமாக. கடைசியாக, நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தம். எபிரேயர்
12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதை வாசிங்க, நாம் வாசித்து ஜெபித்து முடிக்கலாம். எபிரேயர் 12:24. விசுவாசத்தினாலே இல்லை 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென், ஆமென். உங்களுக்காக எனக்காக பேசுகிற, பரிந்து பேசுகிற தெளிக்கப்படும் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஒவ்வொரு முறையும் நாம் விழுந்து போகும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது, ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் இரத்தம். யோவான் 8ஆம் அதிகாரம் 34, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நமக்காக பரிந்து பேசுகிற கிருபாதார பலி அவரே. அவர் எப்படி பேசுகிறார் தெரியுமா? என்னுடைய இரத்தத்தினால தான் பேசுகிறாரு. என் மகனுக்காக, என் மகளுக்காக நான் இரத்தத்தை சிந்தினேன், பிதாவே நினைத்தருளும், இவர்களை மன்னியும். அத்தி மரத்தோட ஓமை தெரியும்ல உங்களுக்கு? திராட்சை தோட்டத்து நடுவில் ஒரு அத்தி மரத்தை நட்டி வச்சுருந்தாராம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில். கனியே கொடுக்காத அத்தி மரம், வேஸ்ட்டு இருக்கிற அந்த இடத்துல ஒரு திராட்சை செடி நட்டியிருந்தாக்கா ஒரு 10-20 கொடியை நட்டியிருக்கலாம். ஏகப்பட்ட திராட்சை பழம் வந்திருக்கும். அதோட தண்ணி, அதோட சத்து, அதோட மண் எல்லாத்தையும் இந்த அத்தி மரம் சாப்பிட்டுட்டு இருக்கு. கனி கொடுக்காத அத்தி மரம். தோட்டக்காரர் வராரு, வெட்டி போடலாம், நிலத்தை கெடுத்துட்டு இருக்குது. அதுக்கு பதிலாக நான் திராட்சை கொடி வச்சுருந்தாக்கா அது பலன் கொடுத்துருக்கும். அதை வெட்டி போடுன்னு சொல்லும் பொழுது அந்த தோட்டக்காரர் சொல்கிறாராம், இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் நான் என்ன பண்ணுறேன், எரு கொத்தி அதுக்கு களை எடுத்து தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணுறேன். இந்த ஒரு வருஷம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் கனி கொடுக்கலன்னா வெட்டிடலாம். நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் அந்த தோட்டக்காரர் அப்படி தான் சொல்லியிருப்பார். ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் பார்க்கலாம், இன்னொரு நாள் பார்க்கலாம், இன்னொரு வாரம் பார்க்கலாம், இன்னொரு மாதம் பார்க்கலாம். இதைத்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து பரலோக பிதாவின் இடத்துல செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என் மகன், என் மகள், ஸ்டில் தேர் இஸ் டைம். சுவாசம் உள்ள வரையும் நமக்கு மனம் திரும்புவதற்கு நேரம் உண்டு. நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய வாழ்விலே அந்த ஜீவன் இருக்கும் வரை, உயிர் இருக்கிற வரைக்கும் கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கான. ஆனால் என்னைக்கு அந்த உயிர் போகும் நம்ம கையில் இல்லை, நமக்கு தெரியாது. ஒருவேளை இன்றைக்கு இரவாக இருக்கலாம், நம்முடைய இறுதியான இரவு. கர்த்தரை சந்திக்கிற நாளாக இருக்கலாம், அவருடைய வருகை ஒருவேளை முன்னாக இருக்கலாம், ஒருவேளை நாம் அவரை சந்திக்கிறதாக இருக்கலாம். அவரை சந்திக்கும் பொழுது, அவரை சந்திக்க செய்வது அந்த நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தம். நாம் பிழைத்து கொண்டிருப்பது. அதனால தான் இந்த பந்தியில் வரும் பொழுது அவ்வளவு பயபக்தியோடு வருகிறதற்கான காரணம் அதுதான். நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தத்தின் அடையாளமாகத்தான் இந்த திராட்சை ரசத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். நம்முடைய ஜீவனையே மாற்றிய இயேசுவின் ரத்தம். இவ்வளோ மகிமை பொருந்திய ரத்தம் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நான் இந்த 10ஓட நிறுத்திக்கிறேன், 7-8ஓட நிறுத்திக்கிறேன். நம்மை மீட்டு கொண்ட இயேசுவின் ரத்தம், நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கி இயேசுவின் ரத்தம், நமக்கு பாவ மன்னிப்பை அருளிய இயேசுவின் ரத்தம், நம்மை கழுவிய இயேசுவின் ரத்தம், நம்மை பரிசுத்தமாக்குகிற இயேசுவின் ரத்தம், நம்மை நீதிமான்களாக்குகிற இயேசுவின் ரத்தம், நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவின் ரத்தம், நமக்கு சுகம் கொடுக்கிற இயேசுவின் ரத்தம், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற இயேசுவின் ரத்தம், நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தம். இந்த உணர்வோடு கூட இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு நேராக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கட்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே அணு தினமும் இந்த இரத்தத்தின் மேன்மைகளை அறிந்து கொள்கிற வாழ்வாக இருக்கட்டும். பரிசுத்தமாக்கப்படுகிற பாத்திரமாக இருக்கட்டும். நம்மை காண்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண்கிற ஒரு வாழ்வாக இருக்கட்டும். நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்க வேண்டும். அந்த ஒரே காரணம்தான். நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதற்கான ஒரே நோக்கம், கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அவர் எனக்குள், நமக்குள் வாழ வேண்டும், நாம் அவருக்குள் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை நாளும், இந்த உலகத்தில் அவருக்கென்று வாழுகிற, அவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற அத்தனை நாளுமே, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நாளாக இருக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள், அப்படி தான் அவங்களுக்கு பேர் வந்துச்சு. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அந்தியோகியாவிலே முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. ஏன்னா அவங்க மற்றவர்களை விட வித்தியாசமானவர்கள்.
ஏன்னா அவங்க மற்றவங்க மாதிரி இல்லை. அவங்க பேச்சு வேற, அவங்களுடைய நடக்கைகள் வேற. உடைகள் ஒரே மாதிரியாக இருக்கலாம், சாப்பிட்ற சாப்பாடு ஒரே மாதிரியாக இருக்கலாம், தங்குற இடம் ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செய்கைகளும் மாறியதாக இருக்க வேண்டும். அதனால தான் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வார்த்தைகள் வேறாக இருந்தது, அவருடைய வாழ்வு வேறாக இருந்தது. எதனால் தெரியுமா? அந்த வார்த்தையை அவர்கள் வாழ்வாக்கினார்கள். The word became their life. வார்த்தை, கிறிஸ்துவே அவர்கள் வாழ்வாக மாறினார். வார்த்தையாகிய கிறிஸ்து, வார்த்தையாகிய தேவன் அவர்கள் வாழ்வாக மாறினார். இதுதான் வார்த்தையை வாழ்வாக்குகிற வாழ்க்கை. The word should be your life. The word should be living in us as a life. அப்படி இருக்கும் பொழுது தான் கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். கிறிஸ்துவை காண்பிக்கும் பொழுது தான் கிறிஸ்தவர்கள் என்பதற்கான முழு அர்த்தமும் நமக்கு கிடைக்கும். அப்பொழுது தான் கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்பொழுது தான் பரலோக பிதா மகிமைப்படுவார். நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தந்தருளுவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, எங்களோடு கூட மட்டும் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்துக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நீர் தந்த அந்த ரத்தத்துக்காக, நீர் சிந்தின அந்த ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மீட்டுக்கொண்ட, எங்களை பிதாவோடு ஒப்புரவாக்கிய, எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக்கிய, எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற, எங்களுக்கு ஜெயத்தை சுகத்தை கொடுக்கிற, எங்களுக்காக பரிந்து பேசுகிற உடைய திரு ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ரத்தத்தின் மேன்மை நாங்கள் உணர்ந்தவர்களாய், நம்முடைய ரத்தத்துக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், அணு தினமும் உமக்கு நன்றி, இயேசுவின் ரத்தத்துக்கு நன்றியை செலுத்துகிற பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ரத்தம் எங்களை தினமும் அணு தினமும் கழுவட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த ரத்தத்தின் அடையாளமாக நாங்கள் பங்கு பெறுகிற இந்த பந்தியிலே நம்முடைய பிரசன்னம் விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் கடந்து வந்து ஆண்டவரே எங்களோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை நீர் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய சரீரத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாய் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே, நீர் எங்களுடையவரப்பா. நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் ஆண்டவரே, உமக்கு சொந்தமானவர்களாப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி, இந்த வார்த்தைக்காக நன்றி. வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கிரியை செய்யட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.